exercise 1.3ல 6th question. diagram. இது வந்து எக்ஸ் ஒய் இது வந்து எக்ஸ் x, இது வந்து y. y மட்டும் சேடன் ஆகுது. பட் xக்கு yக்கு காமன் பாயிண்ட் சேடன் ஆகல. அப்போ yங்கிறது சேடன் ஆகுது. அப்ப அந்த xங்கிற சர்க்கிள் ஃபுல்லாவே வரல. பாருங்க xங்கிற சர்க்கிள் ஃபுல்லாவே வரல. அப்ப இது எப்படி எழுதலாம்? y minus x ன்னு எழுதலாம். ஐடியா ஓகேவா? ஓகே ஓகே சார் ஓகே புரியுதா? y மட்டும் கர்வ் டிரா ஆகுது. பட் இந்த ரீஜன் டிரா ஆகல. அப்ப xங்கிற சர்க்கிள் ஃபுல்லா வரல. அப்ப x மைனஸ் பண்ணிக்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரி அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாமா? இதுக்கு என்னது? x y கிடையாது. அப்ப இது x யூனியன் yங்கிற ரீஜன் தான் இது. அப்ப அதுக்கு வெளியில வருது. இப்பதான் நம்ம டிரா பண்ணோம். இப்ப என்ன டிரா பண்ணோம்? x யூனியன் p. கரெக்ட்டா? a யூனியன் b பண்ணோம்ல அதே மாதிரி. x யூனியன் y ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா தான் நமக்கு வந்து எல்லாம் வெளியே வரும். உள்ளே ரீஜன் இருக்கிறது. கரெக்ட்டா? உள்ள ரீஜன் இல்ல வெளியே மட்டும் வருதுன்னா காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். கரெக்டாப்பா? x யூனியன் y. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? டவுட் இல்ல சார், டவுட் இல்ல. சரி இது என்ன பண்ணலாம்? இந்த டயகிராம் ஞாபகம் இருக்குதா? x minus y யூனியன் y minus x. இது என்ன போட்டோம்? x symmetric y ன்னு போட்ட ஞாபகம் இருக்குதா? x symmetric y யோட டயகிராம் ஞாபகம் இருக்குதா? இதே x symmetric y யோட டயகிராம். அப்ப நம்ம டயகிராம் நல்லா போட்டு பழகிட்டா முடிஞ்சது. சப்போஸ் அப்படி எழுத முடியல, எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படின்னா நல்லா பாத்துங்க. இதுக்கு பேரு x, இதுக்கு பேரு y. அப்ப ரெண்டு யூனியன் எழுதிக்கங்க. x யூனியன் y ன்னு எழுதிக்கங்க. எந்த ரீஜன் நமக்கு கவர் ஆகல? இன்டர்செக்ஷன் ரீஜன் கவர் ஆகல. அப்ப மைனஸ் x இன்டர்செக்ஷன் y ன்னு எழுதிக்கங்க. சரிங்களா? இப்படி எழுதலாம் ஆர் இந்த மாதிரி எழுதலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். சரிங்களா? நீங்க x டிஃபரன்ஸ் y போட்டாலும் கரெக்ட் தான். இல்ல x யூனியன் y மைனஸ் x இன்டர்செக்ஷன் y இந்த இது போட்டாலும் நம்மளுக்கு கரெக்ட் தான். சரிங்களா? உங்களுக்கு காது கேக்குதுங்களா?